ஐயோ பசிக்குதே கடவுளே. பசி வந்தா எந்த வேலையும் ஓட மாட்டேங்குதே. என்ன பண்றது? சும்மாவா சொன்னாங்க பசி வந்தா 10 பறந்து போயிடுன்னு? ஐயோ ரொம்ப பசிக்குதே எனக்கு. இந்த ஆள் என்னதான் பண்றான்னு தெரியலையே இந்த அமாவாசைய. ஐயோ பசிக்குதே பசிக்குதே. ஐ அப்பா எடுத்து வச்சிட்டான். அமாவாசை என்ன டிஃபனு? இட்லிமா. டேய் 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 போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தட்டு எடுத்து 2 இட்லி வையே. கொஞ்சம் பொறுங்கம்மா, எல்லாரும் வந்துடட்டும். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் போடுறதுக்கு இங்க என்ன ஹாஸ்டல்ல நடத்துறேன்? இந்த வீட்ல அப்படிதான். இந்த பார் அவங்களா பசிக்கிறப்ப சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு இப்ப பசி அதிகமா இருக்கு. முதல்ல டிஃபன் எடுத்து வை. சும்மா மிரட்டாதீங்க, அதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. மத்தவங்களா வரட்டும்னு சொல்றேன். என்ன பார்த்தா மனுஷியா தெரியலையா? தெரியல. சாப்பாடு சாப்பாடு எப்ப பாரு கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்களே. நீ மனுஷி இல்ல ராட்சசி. ஏய் யார பார்த்து ராட்சசின்ற? பிறகனமா ஒரு 5 நிமிஷம் பொறுக்க முடியாம பசி பசின்னு உயிர் எடுத்தா என்னமா அர்த்தம்? எல்லாரும் வர வரைக்கும் நான் என்ன வயித்துல ஈர துணியா கட்டிட்டு இருக்க முடியும்? ஏமா இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறதாமா பழக்கம். அதத்தானே அமாவாசை சொல்லிருக்காரு. பழக்கத்தை மாத்துங்க. பசிக்கிறவங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம். சுபாமா வந்ததும் 2 பேருக்கும் பரிமாறலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள பஞ்சாயத்தை உண்டு பண்ணிட்டீங்க. சுபாமா தான் மனுஷியா? நான் எப்படி தெரியல உன் கண்ணுக்கு? ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? சாப்பாடுங்கிறது சின்ன விஷயமா? சாப்பிடலைனா உயிரே போயிடும். ஒரு நாள் சாப்பிடலன்னா உயிர் ஒண்ணும் போயிடாது. நீ ஏமா சந்தல பூந்து சங்கு ஊதுற? உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கவங்களோட வேதனை புரியல. அமாவாசை இவங்க விஷயத்துல இவங்க விருப்பப்படியே செஞ்சுடு. அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு சட்டம், இவங்களுக்கு மட்டும் வேற சட்டமா? புரியாம பேசாத கோகிலா. வீடு எப்ப பார்த்தாலும் போர்க்களம் மாதிரியே இருக்கு. அதுக்கு எங்க அம்மா தான் காரணம்னு சொல்றீங்களா? இல்லம்மா நாங்க தான்மா காரணம். எங்களாலதான் வீடே ரணகலம் ஆயிட்டு இருக்கு. ஏன் 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 என் பொண்ணுகிட்ட மூஞ்சி காட்டுற? அவ என்ன அப்படி தப்பா கேட்டுட்டா? அம்மா வாய் மூடிட்டு உட்காருமா. இப்ப என்ன உனக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே? என்ன அடக்கிறதுலே இருங்கடி. இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் சாப்பாடு ஒரு கேடா? அம்மா கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்குங்கம்மா. எனக்கு பாடம் நடத்துறியா? போன இழைச்சா. அம்மா இப்ப சாப்பிட போறியா இல்ல மேல போறியா? என்ன எல்லாரும் ஒரேடியா மேலேயே அனுப்பிடுங்க. இந்த வீட்டுல இருக்க வேண்டிய ஒருத்தன் ஜெயில இருக்கான். இந்த வீட்டு மகாலட்சுமி பவித்ரா எங்க போனான்னே தெரியல. அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்களே. யாருக்கோ நடக்கிற பிரச்சனை தானே நினைக்கிறாங்க போல இருக்கு. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. எங்களுக்கும் கவலை இருக்கு. அதை வெளிக்காட்டுறதுக்காக எங்களை என்ன அழுது ஒப்பாரி வைக்க சொல்றீங்களா? நீ வந்தப்ப ரொம்ப பணிவா பதமா பேசின. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி வேற மாதிரி மாறிட்ட. நீங்க தான் மாறிட்டீங்க. வந்தப்ப காட்டின பாசம் இப்ப இல்ல. எங்களை 3வது மனுஷங்களை பாக்குற மாதிரி தான் பாக்குறீங்க. அப்படியெல்லாம் அபாண்டமா பேசாதம்மா. அப்ப இந்த அமாவாசை அசிங்கப்படுத்தினத எதுல சேர்க்கறது? எல்லாரும் வந்துட்டோம்னு சொன்னது ஒரு தப்பாமா? அப்போ எச்சி அலைக்கு காத்துட்டு இருக்க நாய் மாதிரி அவங்க வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? அம்மா ஒரு நாள் முழுவதுமா காத்துட்டு இருக்க போறீங்க? ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா? உங்க முதலாளி அம்மா வந்து பசிக்குதுன்னு சொன்னா இப்படிதான் எல்லாரும் வந்துட்டோம்னு சொல்வீங்களா? நிச்சயமா சொல்வேம்மா. ஆனா அவங்க பசி பசின்னு பேயா பறக்க மாட்டாங்க. டேய் யார பாத்துறா பேய்ன்னு சொன்ன? அவனை வேப்பல எடுத்து பேய் ஓட்டிடுவன். ஜாக்கிரதை. ஐயோ நிறுத்துங்க முதல்ல. அமாவாசை இங்க வா. டேய் இங்க வான்னு சொல்றேன்ல. அம்மா வீட்டை வீடா இருக்க விடுங்க. இப்ப சந்தோஷமாமா? 25 வருஷமா இந்த வீட்டுக்காகவே உழைச்சிட்டு இருந்த மனுஷனை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்க நோக்கம் நிறைவேறாது. நோக்கம் நிறைவேறாதா? அப்ப நான் என்ன கொள்ளையடிக்க வந்திருக்கேன்? யாருக்கு தெரியும்? இன்னும் இந்த வீட்ல என்னென்ன சூறாவளி நடக்க போதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏ ரேவதி வாடி, தட்டெடு, டிஃபன் எடுத்து வை. வாடி உட்காரு, தட்டெடு, இட்லி எடு.
என்னம்மா நீங்க அமாவாசையை போய் கை நீட்டி அடிச்சிட்டீங்களே. இருபத்தஞ்சு வருஷமா நம்ம வீட்டுல இருக்கிறவரை போய் அதுக்கு நீங்க இந்த மாரியம்மாளை 4 சாத்து சாத்தி இருக்கலாம். அமாவாசை என் புள்ள மாதிரி, அவன் அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா நம்ம வீடேறி வந்தவங்கள நான் என்ன செய்ய முடியும்? அமாவாசை அடிக்க எனக்கு மட்டும் ஆசையா என்ன? நான் அடிச்சா அவன் தப்பா எடுத்துக்க மாட்டான் கோகிலா. அம்மா அம்மா, உங்களுக்கு இல்லாத உரிமை அம்மா. இந்த நாய் உங்களுக்கு என்ன நன்றி உள்ளவனா இருப்பம்மா. அமாவாசை, எனக்கு யார் அடக்கிறதுன்னு தெரியல, அதனாலதான் உன்ன. அம்மா, உயிரை கூட எடுத்துக்கங்கம்மா, உங்களுக்கு இல்லாததா. அந்த கும்பல் வந்ததுல இருந்து வீடே 2 ஆயிடுச்சுமா. அம்மா, நாளைக்கு வேணா நம்ம குருஜி போய் பார்த்துட்டு வரலாமா? குருஜி சொன்னது நடக்குது, அவர் சொல்லாதது நடக்குது. சரிம்மா, நாளைக்கு குருஜி போய் பார்த்துட்டே வந்துடலாம். என்னையா யோ, அவ்வளோ சொல்லியும் நீ குடிச்சிட்டு வந்திருக்கிய, நீ எல்லாம் மனுஷனாயா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதையா? நான் ரொம்ப குஷியா இருக்கேன்டி. நாளைக்கு நமக்கு பெரிய அமௌண்ட் வரப்போகுதுல, அதை இப்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாண்டி. யோ, இந்த பொண்ணை பத்திரமா ஒப்படைக்கிற வரைக்கும் கட்டுப்பாடோட இருக்க மாட்டியா? சந்தோஷத்தை கட்டுப்படுத்தி வச்சா இதை வெடிச்சுடண்டி. சரி, நீ குடிச்சிட்டு வந்துட்ட, எங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? நீ கேப்பன்னு தெரியும். இதுவரை இன்னொரு கட் ரைட் வந்திருக்க. அடப்பு குடிகார பரதேசி, எங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க? 2 பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. அட குடிகாரா, அந்த பொண்ணு சைவன் உனக்கு தெரியாதா? இதாண்டி இந்த பொண்ணோட கடைசி ராத்திரி. இன்னைக்காவது ஒரு சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டு போட்டோண்டி. ஐயோ, அடுத்த ரவுண்டுக்கு தயாராயிட்டேன். நீ போய் ஒரு டம்ளரும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடி. நீ ஏற்கனவே அளவுக்கு மீறி குடிச்சிருக்க, பேசாம சாப்பிட்டு கம்முன்னு படு. நீ தண்ணி தர மாட்டியா? நீ தண்ணி தரலன்னா என்னடி? நான் யோ 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 யோ, என்னைய அளவுக்கு மீறி குடிச்சுக்கிட்டே இருக்க? உன்ன மாதிரி குடிகாரனை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சாம் பாரு, அவனை சாத்தணும். இப்படி ராவா குடிச்சிட்டு மட்டையாகி போய் கிடக்கு பாரு. ஐயோ, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தாமா, என்ன பண்ற? சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம். ஏய், புள்ளதாச்சி புள்ள சாப்பிடாம கிடக்க கூடாது. சாக போறவளுக்கு சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? நீ சாவ, வரவனுக்கு எவன் பதில் சொல்றது? ஒழுங்கு மரியாதையா குடுக்கற சாப்பாடா வாங்கிக்க.
ஏய் விடுறி திறக்கிறேன் கதவை தரடி. ஏய் திறக்கிறேன்னு சொல்றேன் விடு. அப்பதான் நான் உன்னை விடுவேன். சீக்கிரம் தர. திறந்துட்டு இருக்கல இருடி. சீக்கிரம் தர. திறந்துட்ட விடுறி. விடுறி. ஏய் 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 திறடி. திற. ஏய் திறடி. ஏய் திற. திறடி சொல்றல. திற. ஏய் திறடி. யாராவது இருக்காங்களா சார்? உள்ள யாரும் இல்லை சார். எப்படியோ மோப்பம் பிடிச்சி வர்றது தெரிஞ்சுக்கிட்டு பவித்ராவை எஸ்கேப் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. சார் செல்போன் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க சார். உன் போன கொடு. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எவனோ ஒரு கருப்போட நம்ம ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கான். பவித்ராவை எப்படியாவது மீட் ஆகணும். வாங்க. சேனலை மாத்தேண்டி. எடுத்துங்கம்மா. என்ன அமாவாசை, டெய்லியும் காபி தானா? ஒரு நாள் டீ, ஒரு நாள் பாதாம் பால், இப்படி ஏதாவது குடுக்கலாம்ல? ஏமா இதென்ன ஹோட்டலா இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றதுக்கு? சரி சரி, நாளையில இருந்து எனக்கு டீயே போட்டு கொடு. பச்சை தண்ணிக்கே வழி இல்லாதவங்களுக்கு பஞ்சாமிரதம் கிடைச்சா நாக்குல கொழுப்பேறத்தானே செய்யும். என்ன அமாவாசை பதிலே காணோம்? கொடுத்தலாம். அமாவாசை, அம்மா அம்மாவுக்கு காஃபி கொடுத்தீங்களா? நான் விடிஞ்சதுல இருந்து அம்மாவை பார்க்கலாமா. இன்னும் ரூம்ல இருந்தே வரல. ரூம்ல இருந்தே வரலையா? இன்னுமா தூங்குறாங்க? பிடிங்க. இன்னும் அந்த கேள்வி எழுந்திருக்கலனா ஒருவேளை புட்டுக்குச்சோ? வாய மூடுமா. வந்த இடத்துல இப்படிதான் பேசுவியா? அம்மா அம்மா, என்னம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? உடம்புக்கு முடியலம்மா. என்னாச்சு? ஐயோ, என்னம்மா உடம்பு இப்படி கொதிக்குது? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். என்னால எந்திரிக்கவே முடியல கோகிலா. டாக்டர் வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லவாமா? சரிம்மா, வர சொல்லு. சரிம்மா. காயத்ரி, நீ பாட்டி பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிம்மா. அம்மாக்கு என்னமாச்சு? ஜுரம் அடிக்குதுங்க, உடம்பு அனலா கொதிக்குது. அதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ டாக்டர். ரேவதி, கிழவிய கடைசியா ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துருவோம். பாடி. மா, வெறும் காய்ச்சல் தாமா. நீ ஏமா இப்படி இருக்க? அடி முட்டாள் கழுத, வெறும் காய்ச்சல் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. உடனே சங்கு ஊதணும்னா டெங்கு காய்ச்சல் ரெடி. குடும்பமே மூளையில உட்கார்ந்து அழணுமா, மூளை காய்ச்சல் ரெடி. மேல இருக்க ஏரியாவுக்கு போகணும்னா மலேரியா காய்ச்சல் ரெடி. ஐயோ அம்மா, கொஞ்சம் வாய மூடுறியா?
நீ பேசுறது வேற யாராவது கேட்டா என்னமா நினைப்பாங்க? அடி பைத்தியக்காரி, கிளம்பி போயிட்டா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சுடலாண்டி. மா, கஷ்டத்துல உதவி செய்யறவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைங்க. ஏய், பெத்தவளுக்கு நீ ஒண்ணும் புத்திமதி சொல்ல வேண்டாம். கிழவிய போய் பாத்துட்டு வரலாம். வாடி. சுடுதண்ணி போட்டுட்டு வரவா பாட்டி? நல்லா தானே இருக்கு. கோகிலா பதட்டப்பட்டதை பார்த்தா இன்னைக்கே முடிஞ்சிரும் நினைச்சேன். அம்மா, என்னம்மா ஆச்சு? கோகிலா பதட்டப்பட்டதை பார்த்ததோ நானே பயந்து போயிட்டமா. என்னன்னு தெரியலம்மா. இப்படியே காலையில குளிர் காய்ச்சல் வந்துச்சு, குளிர் விட்டுருச்சு. ஆனா உடம்பு அனலா கொதிக்குது. ஐயோ அம்மா, கேட்கவே கஷ்டமா இருக்குமா. நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நிம்மதியா இருக்க முடியும். அம்மா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா நல்லா வைத்தியம் பண்ணுவாங்க. டாக்டரும் பக்கத்துல இருப்பாங்கல்ல. இல்லம்மா, கோகிலா டாக்டர் வர சொல்லியிருக்கா. முதல்ல எங்கே பார்க்கலாம். அம்மா, முதல்ல அதை குடிங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசிட்டியாம்மா? பேசிட்டேம்மா. இப்பதான் வாக்கிங் போயிட்டு வந்தாரா, வரேன்னு சொல்லியிருக்காரு. பாவம், அவருக்கு என்ன வியாதியோ? வாக்கிங் போறவங்க நிச்சயமா நோயாளியா இருக்க மாட்டாங்க. அம்மா, நீங்க காஃபியை குடிங்கம்மா. குடிங்க பாட்டி. அம்மா, நாங்க வெளியே இருக்கோம். ஏதாவது அவசரம்னா மாரியம்மான்னு ஒரு குரல் கொடுங்க. எல்லாம் அடுத்த நிமிஷம் வந்து நிப்போம். அம்மா, காஃபி குடிக்கிற வரைக்கும் இங்கே இருங்க. நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. காயத்ரியும் ரேவதியும் என்ன நல்லாவே பாத்துக்குவாங்க. கிழவி இன்னும் உசுரோட இருக்கே. இது பட்டுன்னு புட்டுக்கிட்டா எது எது எங்கெங்க வச்சிருக்குன்னு தெரியாம போயிடுமே. என்ன பண்றது? கிழவியோட வைரத்தோடு இதத்தானே நான் தேடிட்டு இருந்தேன். கிழவியோட வைரத்தோடு இதத்தானே நான் தேடிட்டு இருந்தேன். என் புருஷன்கிட்ட வைரத்தோடு கேட்டு கடைசி வரைக்கும் வாங்கி கொடுக்காமலே போயிட்டாரு மகராசன். அங்க இருந்து என் காதுக்கு எப்பதான் இந்த வைரத்தோடு வருமோ தெரியல. எப்படி வர வைக்கிறது? எப்படியாவது அதை வர வச்சே ஆகணும். வாங்க டாக்டர். எதுக்கு இவ்வளவு கூட்டம்? வெளியிருங்க எல்லாரும். நாங்க ஒண்ணு வெளியாள் இல்லைங்க. மாரியம்மா, டாக்டர் சொன்னா கேளுங்க, போங்க. ஏ வாடி, நீ வாடி, போ. நீ இங்கே இருமா. பாருங்க டாக்டர். ஓகே. மூச்சு நல்லா இழுத்து விடுங்கம்மா. அப்படியே சாஞ்சிக்குங்க. மூச்சு கொஞ்சம் இழுத்து விடுங்க. மெடிசன்ஸ் எழுதி தரேன். இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன். 3 நாளைக்குள்ள கியூர் ஆகலன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதான். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா டாக்டர்? பிளட் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஃபீவர்னே கண்டுபிடிக்க முடியும். டாக்டர் சொல்லுங்கம்மா. ஊசி வேண்டாம் டாக்டர்.
ஊசி போட்டாதாம ஃபீவர் குறையும். இல்ல ஊசினால எனக்கு பயம். மாத்திரையே கொடுத்துருங்களேன். ஓகே, டோன்ட் வரி. நல்ல ஃப்ரூட்ஸா சாப்பிடணும். ஆயில் ஃபுட்டை சேர்த்துக்கூடாது. ஓகே. இதை ஃபாலோ பண்ணுங்க. 3 நாளுக்கு குறையும். ஓகே டாக்டர். அம்மா உடம்பு பார்த்துக்குங்க. டோன்ட் வரி. 3 நாள் கிளியர் ஆயிடும். ஓகே, அனுப்பிட்டு வந்துடுறேம்மா. இந்த மெடிசின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 3 days பார்ப்போம். அப்படியே காய்ச்சல் இறங்கலனா அட்மிட் பண்ணிடலாம். ஓகே, டேக் கேர். ஓகே. காய்ச்சல் குறையவே கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல போற பாலாமணி ஆம்புலன்ஸ்ல தான் வீட்டுக்கு வரணும். அப்பதான் நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும்.